விக்ரமோட அம்மா எல்லாருமே வீட்டில் தான் இருக்காங்க. அப்போ ஃபோன் வருது. அட்டன் பண்ணி பேசுகிறாங்க. பேசும்போது இவங்களோட ரிலேஷன் தான் பேசுகிறேன், என் பொண்ணு உங்கள் வீட்டுக்கு வரா பார்த்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணுறாங்க. சரி சரி நான் பார்த்துக்கேன், நீ அனுப்பி வைமா அப்படின்னு சொல்லிட்டு கஜா ஃபோன் பண்ணிட்டு ஃபோனை கட் பண்ணுறாங்க. அப்போ சொல்கிறாங்க, ஐயோ பொண்ணு வேற வராளா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா பெல் அடிக்கிறாங்க. யார் அப்படின்னு போய் பார்த்தா, ஓ நீ அம்மா வாம்மா உள்ளே வா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கூப்பிடுறாங்க. உள்ளே கூப்பிட்டோடனே அம்மா பின்னாடி வராங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பொண்ணு அதை கேட்டோடனே ஐயோ அவங்களும் வராங்களா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. இப்போ என்ன பண்ணுறது, விக்ரம்க்கு கல்யாணம் ஆனது அவங்களுக்கு தெரியாதே அப்படின்னு சொல்லிட்டு கஜா யோசிச்சுட்ருக்காங்க. அப்படியே அவங்களும் வராங்க. வாங்க வாங்க உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வைக்கிறாங்க. அப்போ கரெக்டாக வேதா உள்ளேருந்து வராங்க. ஆமாம் இந்த பொண்ணு யார் புதுசாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இதுவா இந்த வீட்டில் இருக்க பொண்ணு, இந்த வீட்டில் வேலை செய்கிற பொண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டோடனே பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. வேதா அப்படியே உள்ளே போகிறாங்க. வேதா எதுவுமே சொல்லிடாத, உனக்கு நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு எந்த விஷயமும் அவங்களுக்கு தெரியாது, தெரிஞ்சா அவ்வளோதான் அப்படின்னு சொல்கிறாங்க. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சி கேட்குறாங்க வேதா கிட்ட. வேதா அமைதியாக இருக்காங்க. அப்போ கரெக்டாக கஜா கஜான்னு ஒரு குரல் கேட்குது. பார்த்தா காவேரி. ஐயோ இவ வந்துட்டாளா, அப்போ நல்லா நம்ம மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. அப்போ வராங்க. எங்கே யாரையுமே காணோம் அப்படின்னு சொல்லிட்டு தேடுறாங்க. ஆமாம் நீங்கள் யார் இப்படி கத்திட்டு வீட்டுக்குள்ளே வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்த சொந்தக்காரங்கள்லாம் கேட்குறாங்க. அதுக்கு என்னது நான் யாரா, நீங்கள் யாருன்னு ஃபஸ்ட்டு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கேட்குறாங்க. ஐயோ இவ மாட்டி விடாமல் விடமாட்டா போல இருக்கே, அப்போ வேதாக்கு விக்ரமுக்கும் கல்யாணம் ஆனதை சொல்லாமல் நிறுத்த மாட்டா, நல்லா மாட்டிக்கிட்டோம் நாம அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க கஜா. இப்போ இந்த பிரச்சனையை எப்படி தான் சரி பண்ணுறதுனே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்ருக்காங்க. நான் யாரா, நான் இவங்க வீட்டோட சொந்தக்காரங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியா சரி சரி, அதுக்கு என்ன யாருன்னு கேட்குறீங்க, நான் யாருன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க. அதுக்குள்ளே கஜா வராங்க. வா வா காவேரி வா, உனக்கு என்ன வேணும், ஏதாவது வேணுமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. எனக்கு ஒன்றும் வேண்டாம், இவங்கெல்லாம் வந்திருக்காங்க, என்னை யாருன்னு கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க. இவங்க தெரிஞ்சவங்க, எகத்து வீட்டுக்காரங்க அப்படின்னு சொல்லிட்டு கஜா சொல்கிறாங்க.